Hello friends, welcome to Python Tamil tutorial part 30. நான் சீனு. போன கிளாஸில் பேராமீட்டர்ஸ் எல்லாம், அதாவது டிஃபால்ட்டாக ஒரு பேராமீட்டர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ அதில் இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். டெஃப் அப்படின்ட்டு லிஸ்ட் நான் எழுதுகிறேன். பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு ஸ்டார் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டு ஃப்ரூட் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். ஃப்ரூட் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணால் கோலன் போடணும் அப்படின்ட்டு. இப்போ பிரிண்டில் போய்ட்டு நான் வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி நான் கொடுத்துருக்கேன். என்ன ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு அப்படின்ட்டு அந்த ஃப்ரூட்கான வேல்யூ கொடுக்குறேன். இந்த ஸ்டார் ஏதோ போட்டோன்றது இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். பார்த்தோம்னா இப்போலாம் எழுதிட்டேன், என்டர் விடுறேன். பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இங்கே ஒரு வேல்யூ போன கிளாஸ்லாம் இங்கே ஒரு எக்ஸ் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு ஒரு வேல்யூ தான் கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரூட் அப்படின்றதுல 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் அப்படின்றது, அதாவது நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் பேராமீட்டர்ஸை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இது. அதுக்கு தான் இந்த டைட்டில் பேர் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது. இந்த ஸ்டார்ன்றது மல்டிபிள் பேராமீட்டர்ஸ்க்காக தான். வேணால் இன்னொரு கூட காட்டுறேன் பாருங்கள். அது இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். டெஃபில் போய்ட்டு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி PROFIL ப்ரொஃபைல் அப்படின்ட்டு, ப்ரொஃபைல்னால் ஒரு நேமு, ஏஜ்ன்றது நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏஜஸ் அப்படின்றது ப்ரொஃபைல் ஸ்டார் ஏஜஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஏன் இது தப்பு வருதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் புதுசாக க்ரியேட் பண்ணாலையும் லாஸ்ட்டில் கோலன் போடணும் அப்படின்ட்டு, அது போடாதனால தான் தப்பு சொல்லுது. நான் நேம் கமா ஸ்டார் ஏஜஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கோலன் போட்டு என்டர் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த பிரிண்ட்டு தனித்தனி பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். நேமையும் அப்புறம் பிரிண்ட் அப்புறம் ஏஜஸ் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். அதாவது ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டு நான் வேல்யூ கொடுக்குறேன். சீனு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்மா போட்டு 23, 24, 20, 40, 56 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏன் தவறு வருது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டேன். எங்கள் ஃபைலுக்கு நான் எல் போடல, அதனால தான் இந்த ப்ரொஃபைல் வந்து கடுகு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எவ்வளோ பெருசு, ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி காட்டுது. நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது தவறு வந்துச்சுன்னா அது ரொம்ப தொந்தரவான கடுப்பு தான் கிளப்போம். 20, 22 ஏதோ நம்பர் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் தட்டுறேன். தெரியுதுங்களா? அதாவது சீனுன்றது சிங்கிள் நேமாக வந்திருக்கு. ஆனால் ஏஜஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இது ஒரே ஒரு இதில் ஒரு பேராமீட்டர் வந்து ஹேண்டில் பண்ணுது. ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுனது இங்கே இந்த ரெட் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் சாரி, அதை மன்னிச்சுக்கோங்க. அந்த ரெட் கலர்ன்றதை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் பாருங்கள். இங்கே நம்ம ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு பேராமீட்டர், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நேம் வந்து சிங்கிளாகவும் ஸ்டார் யூஸ் பண்ணி ஏஜ் போட்டதுனால மல்டிபிளாக இந்த ஏஜஸ் நம்பரை வந்து ஹேண்டில் பண்ணுது. இந்த சின்ன சின்ன லெட்டர்ஸ் மிஸ்டேக்கால் எரர் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.